So அந்த perquisite பாத்தீங்க அப்படின்னா, it is basically a casual emolument or benefit attached to an office or position in addition to the salary or wages, which is availed by the employee. So basically perquisites na it is a benefits normal salary ki in addition to that ஒரு benefits தான் வந்து perquisitesன்றது. ஓகேவா பத்மா? சூப்பர். இப்ப வந்து ஒரு 5 ஹெட்டிங் இருக்கு பத்மா இதுல. ஓகேவா? லைக் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஆம், ரெண்ட் இல்லாம ஒரு ஒரு இடம் வந்து குடுத்து நீங்க இங்க இருங்கன்னு சொல்றது. அப்புறம் வந்து கார் குடுக்கறது. யூஸ் பண்ணிக்கோங்க. ஆபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பர்சனல் யூஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட்ட வந்து டாக்ஸபிள் புடிக்கிறது. அப்புறம் வந்து குக்கு குடுக்கறது. கார்ட்னர் குடுக்கறது. ஆ அதுக்கப்புறம் வந்து பிஏ, பர்சனல் அசிஸ்டன்ட். அது ஒரு பெரிய ஹை போஸ்ட்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் அசிஸ்டன்ஸ் குடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 6, 7 ஹெட் அம்யூனிட்டீஸ் மாரி இருக்கு பத்மா. குட்டி, குட்டி ப்ரொவிஷன்ஸ் தான் அதெல்லாம். ஓகே. இப்போ அ ஆஃபீஸ்லயே பத்மா உங்களுக்கு ஆஃபீஸ்லயே டீ ஸ்நாக் குடுக்குறாங்க. ஆஃபீஸ்லயே வந்து இப்ப ஷெல் எடுத்துக்கோங்களேன். ஃபுட் ஆஃபீஸ்லயே குடுக்குறாங்க. டீ ஸ்நாக்ஸ் ஆஃபீஸ்லயே குடுக்குறாங்க. ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டி குடுக்குறாங்க. ஆஃபீஸ் கேபே வருதுன்னா, அதெல்லாம் உங்களுக்கு டாக்ஸபிள் ஆகுறதா? கிடையாது. கரெக்ட்டா? அதெல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ தான். ஆம். ஆனா, நீங்க வந்து அந்த ஆஃபீஸ் கேப எதுக்கோ உங்க பெர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணேன்னா, அந்த அமௌண்ட்ட வந்து அவன் டாக்ஸ் புடிச்சுருவான். சோ, டீ ஆர் ஸ்நாக்ஸு, அப்புறம் ஃபுட்டு, ரெக்ரியேஷனல் ஃபெசிலிட்டி இது புக்ல தான் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அது எங்கன்னு சொல்றேன். சேலரி எடுத்துக்கோங்க பத்மா. 2ண்ட் சாப்டர். அதுல பர்குசைட்ஸ்ன்னு ஒரு ஹெட் வரும் பத்மா. ஒரு நிமிஷம் இருங்க. ம். குட். சூப்பர். அவ்வளவுதான். இதான் பத்மா. ஓகேவா? இந்த கேர்ள் நிக்கிறாங்கல்ல. சோ இந்த கேர்ள் தான் வந்து ஹெட்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்லாம் குடுக்குறாங்க ஆஃபீஸ்ல. மீல் ஃபெசிலிட்டி. நீங்களே உங்கள இங்க பிளேஸ் பண்ணிக்கோங்களேன். ஃபோர்டு மீல் ஃபெசிலிட்டி குடுக்குறது. லீவ் டிராவல்ஸ் கன்செஷன், மெடிக்கல் ஃபெசிலிட்டி. இப்ப நீங்க போய் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு வந்தீங்கல்ல. ஃபோர்ட்லயே ஷெல்லுல இனிஷியேட் பண்ணாங்களா? நீங்க என்ன காஸ்ட் பே பண்ணீங்க? ஆ கரெக்ட். அதெல்லாம் தான் பத்மா. இப்ப கிரெடிட் கார்ட் ஃபெசிலிட்டி சில கம்பெனிஸ் கிரெடிட் கார்ட் ஃபெசிலிட்டி வவுச்சர்ஸ் குடுக்குறாங்க. அமேசான் வவுச்சர்ஸ் இப்போ ஒரு எம்ப்ளாயி நல்லா வந்து சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வவுச்சர்ஸ் குடுக்குறாங்க. அதெல்லாம் இப்ப எப்படி சில பேருக்கு டூர்லாம் குடுப்பாங்க. சில ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சேல்ஸ் லைன்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த டார்கெட்ட விட ஜாஸ்தியா அச்சீவ் பண்ணிட்டாங்க 31 மார்ச்னா, டூர்லாம் குடுப்பாங்க. யூரோப் டூர், ஆஸ்திரேலியா டூர் அந்த மாரி. சோ அது எஜுகேஷன் ஃபெசிலிட்டி சில ஆர்கனைசேஷன்ஸ்ல சிஎம்ஏ படிக்கிறதுக்கு ஆர் சிஏ படிக்கிறதுக்குலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் டிஸ்கவுண்ட் ரேட்ஸ்ல குடுப்பாங்க. கேஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க. ஓகே. இத பத்தி தான் படிக்க போறோம் பத்மா. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆஃபீஸ்லயே உங்களுக்கு எல்லாமே தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்னு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்க ஆஃபீஸ் பிரெமிசஸ்குள்ளேயே எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா, அது டாக்ஸபிள் பிராக்கெட்லயே வரவே வராது. ஓகேவா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி பெர்குசைட் availed by yourself within the office premises or provided by the office will not come under the tax bracket. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்சிக்யூ வரும் பத்மா. ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயினா யாருன்னா ஒரு டைரக்டர் எம்ப்ளாயியா இருக்கலாம். ஓகேவா? அவர் வந்து ஃபுல் டைம் டைரக்டரா இருக்கலாம், பார்ட் டைம் டைரக்டரா இருக்கலாம். இல்ல ப்ரீவியஸ் இயர்ல டைரக்டரா இருந்திருக்கலாம்.
அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிக்கு வந்து 20% வோட்டிங் பவர். இது நோட் பண்ணிக்கோங்க பத்மா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 20% ஆர் மோர் வோட்டிங் பவர் அவருக்கு இருந்ததுன்னா, தட் இஸ் அவருக்கு வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட். இஃப் ஹி இஸ் ஹோல்டிங் 20% ஆர் மோர் ஆஃப் த வோட்டிங் பவர்னா, ஹி இஸ் கால்ட் அஸ் அ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. இதெல்லாம் எக்ஸம்ப்டட் பெர்குசைட்ஸ் பத்மா. டீ, ஸ்நாக்ஸ், ஃபுட், ரெக்ரியேஷன், கன்வேயன்ஸ் ஃபெசிலிட்டி. இப்போ உங்களுக்கு ஆஃபீஸ்க்கும் ரெசிடென்ஸ்க்கும் குடுக்குறாங்கல்ல, கரெக்ட்டா ஃபெசிலிட்டி குடுக்குறாங்கல்ல, நீங்க கேப்ல தானே போறீங்க. அதெல்லாம் டாக்ஸ்ல வராது. இப்போ உங்களுக்கு ட்ரெய்னிங் ட்ரெய்னிங் புரோகிராம்ஸ்லாம் குடுக்குறாங்களா பத்மா? ஆஃபீஸ்ல? குடுத்துட்டு இருந்தாங்களா? அந்த டைம் அ அந்த டைம்ல அந்த ட்ரெய்னிங் புரோகிராம் காஸ்ட்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா, அதெல்லாம் ஃபார் த டெவலப்மென்ட் ஆஃப் தி எம்ப்ளாயி. அதனால ட்ரெய்னிங் அண்ட் புரோகிராம் காஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் கம்பெனியே அலோகேட் பண்ணி அதுலேருந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்றது. அது உங்களோட இண்டிவிஜுவல் சேலரில டாக்ஸ் இம்பாக்ட் ஆகுமான்னா கிடையாது. அந்த மாரி பத்மா. சோ ஒரே ஒரு தம்ப் ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. எனிதிங் புரொவைடட் பை த ஆர்கனைசேஷன், எனிதிங் புரொவைடட் வித்தின் த பிரெமிசஸ் ஆஃப் தி ஆஃபீஸ், எதுவுமே வந்து டாக்ஸபிள் பிராக்கெட்ல வரவே வராது. எல்லாமே அது கம்பெனியோட பொறுப்பு. ஓகேவா பத்மா? குட். ரைட். சோ இப்ப ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்க்க போறோம் பத்மா. ரென்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ஓகேவா? ரென்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரென்ட் ஃப்ரீ அகாமடேஷன்றது எப்பவுமே ஆம், அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு அது டாக்ஸபிள் தான். யார் யாருக்கெல்லாம் டாக்ஸபிள் இல்லைன்னா, இந்த ஹை கோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, யூனியன் மினிஸ்டரு, அமித் ஷா, மோடிஜி, நிர்மலா சீதாராமன், ராகுல் காந்தி, அவங்களுக்கெல்லாம் அது டாக்ஸபிள் கிடையாது. ஓகேவா? அவ கிட்ட நான் வந்து வேணாம் ரெக்கார்டிங் பண்றேன். அகாமடேஷன் இல்ல இல்ல நீங்க இல்ல 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 நீங்க என்ன வேணா பேசலாம் பத்மா. நான் இங்க ரெக்கார்டிங் பண்றேன்ல அதனால. அவ அதான் சொல்றேன்ல. அக்காமடேஷன் ஹியர் இன்க்ளூட்ஸ் ஃபிக்ஸட் அண்ட் சிலது உண்மையெல்லாம் வெளில சொல்லிட்டா கஷ்டம். அக்காமடேஷன் ஹியர் இன்க்ளூட்ஸ் ஃபிக்ஸட் as well as ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர். ஃபிக்ஸட்ன்றது ஹவுஸ், ஃபிளாட், ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே. ஃப்ளோட்டிங் ஸ்ட்ரக்சர் கேரவன், மொபைல் ஹோம் ஷிப் இதெல்லாம். இப்போ வந்து எம்ப்ளாயீஸ 2ஆ டிவைட் பண்றாங்க பத்மா. அதே மாரி கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அதர் எம்ப்ளாயீஸ். இப்போ ஒரு அக்காமடேஷன் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோ, ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோ ஒரு எம்ப்ளாயி குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அ அமித்ஷாக்கு தான் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ த வேல்யூவேஷன் ஆஃப் தி பெர்குசைட் என்னவா இருக்கும்னா, இட் இஸ் இன் ஈக்குவல் டு த லைசென்ஸ் ஃபீ விச் வுட் ஹேவ் பீன் டிட்டர்மைன்ட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஒரு ரூல் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க பத்மா. ஒரு லைசென்ஸ் ஃபீ இருக்கும். அதுக்கு ஈக்குவலன்ட்டா இருக்கிறது தான் அவங்களோட அ இது பெர்குசைட்டோட வேல்யூ. ஓகேவா? சோ அந்த வேல்யூ ஆஃப் பெர்குசைட் மட்டும் நம்ம சம்ல குடுத்துருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு. நீங்க ஜஸ்ட் வந்து அது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா, இல்ல ஸ்டேட் கவர்ன்மென்ட்டா, இது சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டா இல்ல கார்ப்பரேட்டா, அதாவது எம்ப்ளாயியா, பிரைவேட் எம்ப்ளாயியான்னு மட்டும் நீங்க பார்த்தா போதும். சோ வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட் வந்து இஸ் ஈக்குவல் டு லைசென்ஸ் ஃபீ. இப்போ இதுல வந்து இன்னொன்னு பத்மா. வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட்ஸ் வந்து அதர் கேட்டகரிஸ் இருக்காங்க. எப்படின்னு சொல்றேன் பத்மா அது. இங்க பாருங்க பத்மா. இப்போ 3 கேட்டகரி இருக்காங்க பத்மா. இப்போ சென்னை வச்சுக்கோங்களேன். சென்னையில வந்து 40 லேக்ஸ்க்கு மேல வந்து உங்களுக்கு பாப்புலேஷன் இருக்கு. ஓகேவா பத்மா? அப்படி இருந்ததுன்னா 10% ஆஃப் salary for the period during which the employee occupied the said accommodation. அப்ப ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து பெர்குசைட்டோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 10% salary. இப்போ 15 to 40 lakhs அதாவது ஆம், இது வச்சுக்கோங்க பத்மா. குர்கவுன் மெட்ரோ இல்லாம பத்மா. குர்கவுன், மதுரை, இண்டோர் அந்த மாதிரி இருக்கலாம். Having population exceeding 15 lakhs but not exceeding 40 lakhs as per 2011 சென்செக்ஸ் வச்சுக்கோங்க. 7.5% of the salary தான் அதுக்கு வந்து salary for the period during which the employee occupied the said accommodation. ஓகே. இப்போ ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்கும்ல பத்மா. அதாவது இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் பாத்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, மிசோராம் அங்கெல்லாம் ரொம்ப கம்மி பாப்புலேஷன் இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 5% தான். சேலரில 5% பத்மா. நம்ம ஹெச்ஆர்ஏ க்கு சேலரி ஃபார் த பர்ப்பஸ் ஆஃப் ஹெச்ஆர்ஏ,
salary for the purpose of pension, salary for the purpose of gratuity எல்லாம் படிச்சோம் ஞாபகம் இருக்கா அந்த ஸ்ட்ரெச் அந்த மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கும் salary for the purpose of rent free accommodation இருக்கு அந்த சேலரியில 5% வெரி லெஸ் பாப்புலேஷன்லாம் இல்ல குர்கோன் இண்டோர் அந்த மாதிரினா 7.5% ஆஃப் salary இல்ல சென்னை ஆம், பெங்களூர் கல்கட்டா டெல்லி வேர் அவங்க 2011 சென்சஸ் படி பாப்புலேஷன் எக்ஸீடிங் 40 லேக்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து 10% ஆஃப் salary ஓகேவா பத்மா ஓகே பத்மா இது மட்டும் எழுதிக்கோங்க பத்மா நான் சொல்றது அந்த ஃபார்முலா நோட் ஃபார்முலா குட்டி நோட் ஒன்று போட்டிருக்கீங்களா டைரக்ட் டாக்ஸ் அதுல எழுதி எனி perquisite paid by office is exempt from tax அவ்வளவுதான் paid by office is exempt from tax salary perquisite paid by office is exempt from tax exempted from tax அதான் from tax tax கிடையவே கிடையாது அதெல்லாம் ஓகே இதுக்கு அப்பா ஆமாமா கம்பெனி வந்து இல்ல அவ வந்து அதுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்லாம் கிளைம் பண்ணுவாங்க இப்ப நான் ட்ரைனிங் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குறேன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ்க்குன்னா டாக்ஸ்ல வந்து அவங்களுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கும் லைக் நீங்க கொடுங்க உங்களுக்கு வந்து டாக்ஸ் சேவேஷன் இவ்வளவு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப அடுத்தது பத்மா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் எழுதிக்கோங்க பத்மா ஃபர்ஸ்ட் accommodation provided by the central government or the state government சும்மா டு த யூனியன் மினிஸ்டர்னு போட்டுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு by the central government or any state government to the employees either holding office state government to the employees either holding office or post in connection with the affairs of the or post ஓகேவா அது இன் கனெக்ஷன் வித் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அமித்ஷாக்கோ ராகுல் காந்திக்கோ ஒரு அகாமடேஷன் ப்ரொவைட் பண்றதா இருந்தா அந்த மாதிரி வருது ஓகே ஆபீஸ் ஆர் போஸ்ட்னா அந்த நில அந்த பொசிஷனுக்கு அதான் சொல்றாங்க ஓகே இன் கனெக்ஷன் வித் அஃபேர்ஸ் ஆஃப் த யூனியன் with the affairs of the union government or state government state government அப்போ கமா the value of perquisite in respect of such accommodation the value of perquisite in respect of such accommodation is equal to license fee
in respect of such accommodation is equal to the license fee. பிராக்கெட்ல இல்ல அதாவது இந்த லைசன்ஸ் ஃபீன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க அந்த அகாமடேஷனுக்கு. அந்த இதுதான் வந்து பர்குசைட்டோட வேல்யூன்னு சொல்றாங்க. இல்ல பர்குசைட்டோட வேல்யூவேஷன் என்னன்றது நம்ம பாக்குறோம் பத்மா. சோ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு குடுக்குறாங்கன்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் குடுக்குறாங்கன்னா அந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு ஒரு லைசன்ஸ் ஃபீ ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க கவர்மெண்ட். அதுதான் வேல்யூவேஷன் ஆஃப் பர்குசைட்னு சொல்றாங்க. ம். So the valuation of perquisite in respect of such accommodation is equal to the license fee framed by the government. இதெல்லாம் உங்களுக்கு சம்பள கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் இன்கார்பரேட் பண்ண வேண்டியதான். ம். இப்ப வந்து இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ப்ளாயீஸ் ஆஃப் a local authority or a foreign government. ஃபாரின் கவர்மெண்ட்ல இருந்து இங்க வந்து அம்பாசிடரா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இந்த கேட்டகரி அப்ளிகபிள் கிடையாது. மெக்சிகன் எம்பசி, அப்புறம் வந்து யுஎஸ் எம்பசி அங்கேருந்து வந்து இங்க ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த கிளாஸ் அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, அடுத்தது. ம். ஆர் ஆமா, ஆர் a foreign government are not covered under this category. ம். போலாமா பத்மா? பத்மா, கேக்குது பத்மா. ம். ஒரே நிமிஷம் பத்மா. இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பத்மா. இந்த இந்த இத ஃபுல்லா அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வெங்கடேஷ், குட் மார்னிங் வெங்கடேஷ். இந்த இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க பத்மா. சிட்டி இன் which accommodation is provided, accommodation is owned by employer, accommodation is not owned by employer. இது அப்படியே காப்பி பண்ணிக்கோ. ஆமா ஆமா.
ஸோ 3 கேட்டகரி. பாப்புலேஷன் எக்ஸீடிங் 40 lakhs, 15 to 40 lakhs, இன்னொன்னு எனி அதர் சிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி எம்ப்ளாயர் அகாமடேஷன், அவரோட ஓன் அகாமடேஷனா வந்து அது எம்ப்ளாய்க்கு கொடுக்கறது பத்மா. இது எம்ப்ளாயரோடது ஓன் பில்டிங் இல்லாம வேற ஏதோ பில்டிங்கை எடுத்து எம்ப்ளாய்க்கு கொடுக்கறதுன்றது இந்த கேட்டகரி. புரியுதா உங்களுக்கு? இந்த 2 கேட்டகரியுமே. ம். 10% ஆஃப் த salary அதுக்கு salary for the purpose of accommodation ஒண்ணு இருக்கு. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். அதாவது பேசிக், டிஏ, அப்புறம் போனஸ், கமிஷன், ஃபீஸ் எல்லா அலவன்சஸ் பிளஸ் மானிட்டரி பேமெண்ட் வாட் எவர் கால்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும் பத்மா. அதுல 10% வந்து இதுல வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் பெர்குசைட்டா கால்குலேட் ஆகும்னு சொல்றாங்க. நீங்க இப்ப கிளாஸ் எழுதிக்கோங்க. ஆமா. சேலரி இல்ல. சேலரி, டிஏ, கமிஷன் எல்லாமே ஒன்னொன்னுத்துக்கும் சேலரின்றது டிஃபைன் ஆகுறது இல்ல பத்மா. சோ இதுல சேலரில 10% போடுறதுல அந்த அமௌண்ட் தான் வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட் அப்படின்னு சொல்றாங்க. ம், ம். ஆ. இந்த அபோவ் அந்த ஏரியா வந்து 2011 சென்செக்ஸ் படி 40 லேக்ஸ்க்கு மேலயா இல்ல 15 டு 40 லேக்ஸா இல்ல அதுக்கு கீழயான்றதெல்லாம் சம்பளம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதே மாரி உங்களுக்கு வந்து பேசிக், டியர்னஸ் அலவன்ஸ், போனஸ், கமிஷன் எல்லாம் சம்பளம் குடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் இது படி இந்த இந்த ரூல் படி அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சேலரி கண்டுபிடிச்சு அதுலேருந்து 10%ஆ இல்ல 7.5% 5%ன்றது அந்த சம்ல இருக்கிற பாப்புலேஷன் சென்சஸ் ஓட அந்த நம்பர் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே ரைட். நைட். இது எழுதிட்டீங்களா? குட். இப்போ இதை எழுதிக்கோங்க பத்மா. salary for the purpose of rent free accommodation. salary here means எழுதிக்கோங்க. பேசிக்,
டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. பீஸ்ன்றது ஒரு காம்போசிஷன் இருக்கு. ஆனா இதோட இப்ப வேற ஏதாவது பெர்குசைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்மா. அதாவது உங்களுக்கு உங்க குக்கோட இது குடுத்துருக்காங்க. கார்ட்னரோட இது குடுத்துருக்காங்கன்னா, அதெல்லாம் இந்த சேலரி கால்குலேஷன்ல வராது. அதான் எக்ஸ்க்ளூடிங் பெர்குசைட்ஸ் குடுத்துருக்கான். அண்ட் லம்சம் பேமெண்ட்ஸ் அதாவது ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும்ல. கம்ப்யூட்டட் பென்ஷன் இல்ல ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு ரிட்ரென்ச்மென்ட் காம்பன்சேஷன் மாரி பெரிய அமௌண்ட் குடுக்குறாங்க. இல்ல விஆர் எடுத்துடுறோம். விஆர்க்கு அப்புறம் வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கிறது. இல்ல கிராஜுவிட்டி அமௌண்ட். அந்த அமௌண்ட் எதுவுமே நம்ம இந்த ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கான சேலரி கால்குலேஷன்ல எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. ம். ஓகேவா? சூப்பர். இப்போ இப்போ வந்து இந்த பார்ட் நம்ம படிச்சது பத்மா. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு பார்த்தோம். மேல வந்து அதர் எம்ப்ளாயீஸ்க்கு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் குடுத்துருக்காங்க பத்மா. முன்னாடி பார்த்தது அன்ஃபர்னிஷ்டு. ஃபர்னிஷ்டுனா என்ன? உள்ள கரெக்ட்டா வந்து அந்த இதெல்லாம் போட்டு தர்றது. ஃபர்னிச்சரு, வாஷிங் மிஷினு, டிவி, ஃபேனு, சோஃபா செட் எல்லாமே இருக்குன்னா, அப்போ உங்களோட ஃபர்னிஷ்ட் அகாமடேஷனுக்கும்போது, வேல்யூவேஷன் ஆஃப் பெர்குசைட்ஸ் எப்படி கால்குலேட் ஆகும்னு சொல்றாங்க. ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன்னா, அகாமடேஷன் தங்கறதுக்கு இடம், பிளஸ் ஃபர்னிச்சர் இருக்கிறது. ஓகேவா? அப்ப ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன்க்கு எழுதிக்கோங்க. வேல்யூ ஆஃப் ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் இஸ் ஈக்குவல் டூ வேல்யூ ஆஃப் அகாமடேஷன். அது நீங்க இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் படிச்சீங்களா அது. பிளஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சரையும் எடுத்துக்கணும். 2ஆம் பீரியட் பத்மா. ரெண்ட் ஃப்ரீ ஒண்ணு அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். இன்னொன்னு ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன். ஓகே. அன்ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் தான் நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறது. ஓகே. ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன்ன்றது வந்து வேல்யூ ஆஃப் அகாமடேஷன் பிளஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகேவா? ஆ. அகாமடேஷன் பிளஸ் வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர். So value of furniture as per the என்ன வரும்? அதுலயே 2. இப்ப எம்ப்ளாயரோட ஃபர்னிச்சரே தான் அது அப்படின்னா, 10% ஆஃப் ஒரிஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபர்னிச்சர். டாக்ஸபிள் வேல்யூ. இல்ல எம்ப்ளாயரோடதே கிடையாது. அவரே இன்னொருத்தர்கிட்ட இருந்து ஹையர் பண்ணி குடுத்துருக்காங்கன்னா, எம்ப்ளாயர் என்ன ஹையர் சார்ஜஸ் எழுதுவாங்களோ, அது வந்து வேல்யூ ஆஃப் ஃபர்னிச்சர்ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஃபர்னிச்சர்னா என்ன? டெலிவிஷன், ரேடியோ, ஏர் கண்டிஷனிங், சோஃபா, வாஷிங் மிஷின், ஆ எல்லாமே. என்னெல்லாம் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸஸோ எல்லாமே. இந்த ரூல் இருக்குல்ல பத்மா, அந்த ஃபர்னிஷ்ட் அகாமடேஷன் வந்து கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அப்ளிகபிள், நான் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் அப்ளிகபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். எழுதிட்டீங்களா? சொல்லுங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. குட். இப்போ நம்ம வந்து illustration 15 பாருங்க பத்மா. Chauhan has the following salary structure. Basic salary 75,000 per month. Educational allowance 500 per month. He has 3 children. Fees 5,000 per month. நான் ஃபீஸ் உங்களுக்கு சொல்றேன் பத்மா. குயிக்கா ரீகலெக்ட் பண்ண முடியல. என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெய்டு பை த எம்ப்ளாயர். அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் வந்து 1000 per month. டியர்னஸ் அலவன்ஸ் வந்து 3000 per month. போனஸ் வந்து 10,000 per month. அப்புறம் இப்ப ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி பெய்ட் பை த எம்ப்ளாயர் வந்து 2000 ஃபார் த இயர். He has been provided a rent free accommodation in Chennai. சென்னையில ஒரு rent free accommodation கொடுத்திருக்காங்க. 60% of the DA only forms of retirement benefits. பத்மா இங்க ஒரே ஒரு முக்கியமான ஒரு காம்போனன்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சில சம்ஸ்ல டிஏ வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோட ஃபார்மிங் பார்ட்னு கொடுப்பான். அதாவது
ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ல டியர்னஸ் அலவன்ஸும் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சில சினாரியோல வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் டியர்னஸ் அலவன்ஸ் வந்து வில் நாட் ஃபார்ம் பார்ட் ஆஃப் டியர்னஸ். அந்த அந்த டேட்டா மட்டும் நீங்க சம்ல பாத்துக்கணும், salary சம்ல. ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, அகாமடேஷன் வந்து கால்குலேட் பண்ணுன்னு கேட்டிருக்கான். இப்போ ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்னா, salary ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இவன் வந்து அந்த எந்த பாப்புலேஷன் சென்சஸ்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். சென்னை அப்படின்னாலே இந்த சென்சஸ் வந்துரும் பத்மா. ஃபர்ஸ்ட் கேட்டகரி எந்த கேட்டகரி? எக்ஸீடிங் 40 lakhs. ஓகேவா? இந்த சம் தானே இது. ஓகே ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து ஓன்டு பை எம்ப்ளாயரா, இது யாரு? ஹஸ் பீன் ப்ரொவைட் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் 60% ஆஃப் தி டிஏ வந்து ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி வெரி கேர்ஃபுல் வித் பர் annum ஆர் பர் மந்த். ஓகேவா? அது நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸ். எம்ப்ளாயரே ஓன் பண்ணிருக்கான், அகாமடேஷன் ஓன் பண்ணிருக்கான்னா, அப்ப வந்து தட் வில் கம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் 10% ஆஃப் salary. எம்ப்ளாயர் ஓன் பண்ணல, அவரே ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காருன்னா, அப்ப ரெண்ட் பெய்ட் ஆர் பேபிள் பை த எம்ப்ளாயர் ஆர் 10% ஆஃப் salary which ever is lower. ஓகேவா பத்மா? இப்ப ரெண்டு சர்க்கம்ஸ்டன்சஸும் பார்க்க போறோம். பாருங்க. So owned by employer na 10% of salary. Hired by employer na 10% of salary or actual rent paid by the employer, whichever is lesser. இப்ப salary for the purpose of RFA என்னலாம் அப்படின்றது நம்ம ஒண்ணு பார்க்கணும். Apply the provision according to the census of city, write the conclusion. இதான் steps. இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க பத்மா. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி எம்ப்ளாயர் ஓனிங் த அகாமடேஷனுக்கு 10% ஆஃப் salary. இப்ப salary-க்கு என்ன பிரேக்கப் வரும்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் எடுத்துக்கணும். ஓகேவா? பேசிக் வந்து எவ்வளோ? 75,000. 75,000 பர் மந்த் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து 500 பர் மந்த். ஹி ஹாஸ் 3 சில்ட்ரன். ஸோ எஜுகேஷன் அலவன்ஸோட கிளாஸ் என்ன? ஒரு ரெண்டு சில்ட்ரனுக்கு, சாரி, ஒரு சில்ட்ரனுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய். அப்ப மேக்ஸிமம் ஆஃப் 2 சில்ட்ரன்னா ஒரு மாசத்துக்கு 200 ரூபாய். அப்ப 12 மாசம்னா 2400 ரூபாய். கரெக்டா? ஸோ ஆமா 200 கரெக்ட். ஸோ அப்ப வந்து எஜுகேஷன் அலவன்ஸ் வந்து 2400. ஸோ ஏற்கனவே எஜுகேஷன் எவ்வளோ? 6000. அப்போ 2400 எக்ஸம்ஷன். ஸோ 3600 வந்து டாக்ஸபிள். மத்ததெல்லாம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் பத்மா நீங்க. ஸோ ஒரு மாசம் 75,000. அப்ப 12 மாசம் எவ்வளோ? 75,000 into 12. ஓகேவா? அப்புறம் அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் சம்ல? போனஸ் கொடுத்துருக்கான். போனஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 10,000 per annum கொடுத்துருக்கான். அப்போ 10,000 அப்படியே போட்டுக்கோம். 10,000 அப்படியே போட்டுக்கோங்க. அலவன்சஸ் எவ்வளோ? ஃபீஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், அலவன்சஸ் இல்ல. அப்புறம் வந்து டியர்னஸ் அலவன்ஸ் வந்து அவன் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் 60%. அது மட்டும் தான் எடுத்துக்கணும். 36,000 into 60%. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 1000 per month. அப்ப 12 மாசம்னா 12,000. ஸோ 12,000. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா பத்மா, இந்த டோட்டலா இது இது எல்லாம் இது 3600ன்றது எப்படின்னா, ஒரு ஒரு சைல்டுக்கு, ஓகேவா, 1 மந்த்துக்கு 100. கரெக்டா? அப்போ 2 சைல்டு மேக்ஸிமம். அப்போ 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ? 100 into 2 into 12. அதான் இங்க 2400 ரெடியூஸ் பண்ணிருக்கான். ஓகேவா? சோ 6000 டோட்டலா எஜுகேஷன் அலவன்ஸ் கொடுக்குறான். மைனஸ் 2400 will give you 3600. அப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி வெளியில எடுத்துட்டு வந்தீங்கன்னா டோட்டலா கிராஸ் டாக்ஸபிள் salary எவ்வளவு வருது? 9,52,200. இதுல தான் பத்மா you have to calculate 10%.
You're able to understand? Good. So 95,220 is your rent-free taxable perquisite in case when your accommodation is owned by the employer. சரியா? இப்போ அடுத்த கேட்டகரி ஹையர் பண்ணிருக்கான் ரெண்ட் வந்து 7,900 சொல்றோம். சோ ரெண்ட் 7,900 12 மாசத்துக்கு எவ்வளவு வருது போடுங்க. எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? சூப்பர். ஆர் இதுல வந்து 95,220 ஓகேவா? 95,220 whichever is less எடுத்துக்கணும். இல்ல எது லெஸ்? 94,800. அப்ப அதுதான் உங்களோட taxable perquisite of rent free accommodation. ஓகேவா? இந்த சம் புரியுதா? இது இது 71 எங்க இருக்கு பத்மா? சாரி. எங்க இருக்கு? சாரி, லொகேட் பண்ண முடியல. இதுவா? இல்ல பத்மா, ஃபர்ஸ்ட் இது ரெண்டு தான் நம்ம முடிச்சிருக்கோம். இது ரெண்டு தான் கவர் பண்ணிருக்கோம். இது ஒண்ணு தான் முடிச்சிருக்கோம். நான் இன்னும் இது வரவே இல்ல. illustration 16 வரல பத்மா. நான் illustration 15 தான் பாக்குறேன். 15 தான் நான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். 16 வரவே இல்லையே. ஓகேவா? இந்த சம் புரியுதா உங்களுக்கு? So step 1 வந்து you should see whether the employer owns accommodation or employer has hired the accommodation. Employer. Step 3 என்ன? Apply the provisions accordingly. Step 4 என்ன? What is your sorry, step 2 வந்து understand the population census. Step 3 என்ன? Apply the provisions. Step 4 வந்து you have to arrive at the gross taxable salary and find out the taxable perquisite. ஓகேவா? illustration 16 என்ன சொல்றான்னா, ஒருவேளை இந்த பாப்புலேஷன் வந்து 24,60,000 தான் இருந்ததுன்னா அப்போ உன்னோட ஆன்சர் எப்படி டிஃபர் ஆகும்னு சொல்றாங்க. அப்ப எப்படி டிஃபர் ஆகும்? இதே 9,52,200 இருக்கும். 24,60,000 2011 சென்சஸ்ல it is coming below the bracket of 40 lakhs இல்லையா? So below the 40 lakhs bracket வந்து கீழே வருது, which is 15 lakhs to 40 lakhs. அப்ப 7.5%. So 7.5% of 71,415. அப்ப என்னோட taxable perquisite என்னவா இருக்கும்? If my if the population census is between 15 lakhs to 40 lakhs, then what is my pointer? It is 77.5% of the salary. அதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து illustration 17 பாருங்க பத்மா. பேசிக் டியர்னஸ் அலவன்ஸ் இங்க நாட் பார்ட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கான்ல, அப்போ இதை நீங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் சேலரியில எடுத்துக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஹாஸ்டல் அலவன்ஸ் வந்து 1000 per month. டிஃபன் அலவன்ஸ், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், போனஸ் பர் மந்த்னா இன்டூ 12 பண்ணிக்கணும். ஓகேவா? பர் ஆனம்னா ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம். கமிஷன், ஃப்ரீ ரெஃப்ரெஷ்மெண்ட் இன் ஆஃபீஸ்னா இது டாக்ஸபிளே கிடையாது. இது கம்ப்ளீட்லி எக்ஸம்ப்டட். ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பை த எம்ப்ளாயர்னா ஃப்ரீ. கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி வர்த் வந்து 10,000. அவன் என்ன சொல்றான் பாருங்க, ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் கொல்கட்டால சொல்றான்.
It was allocated her with effect from 1/5/2025, but she could occupy the same only from 1/6/2005. Find her gross tax. இப்போ இந்த sum பார்க்கலாமா? Illustration 17. So step 1 enna? First you should understand the salary breakup for the purpose of RFA. Then you should understand whether it is owned by the employer or hired by the employer. Third, apply the provisions. Fourth வந்து இதுல occupation matters, பத்மா. ஓகே, எனக்கு வந்து உங்ககிட்ட நான் வந்து கரெக்டா ஏப்ரல் 1st கொடுத்துட்டேன். ஆனா நீங்க என்னமோ ஜூன்ல இருந்து ஆக்குபை பண்றீங்கன்னா அப்ப ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து ஜூன்ல இருந்தா கால்குலேட் பண்ணோம், நாட் ஃப்ரம் ஏப்ரல். புரியுதா? தட் அது ஒரு பாயிண்ட். சோ இங்க பாருங்க, இங்க வந்து ஏப்ரல் டு மார்ச். ஆனா அவன் எப்ப ஆக்குபை, எப்ப உங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து எப்ப அலோகேட் பண்றாங்க? தெர் இஸ், அதாவது இவங்க அலோகேட் பண்றது ஏப்ரல்ல இருந்து ஸ்டார்ட் ஆனாலும் எப்போ ஆபீஸ் அலோகேட் பண்றதுன்றது தான் இம்பார்ட்டன்ட். சாரி, நான் வந்து ஆக்குபை பண்றதுன்னு சொல்லிட்டேன். அலோகேஷன் இஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? சோ அலோகேஷன் பாத்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன், மேல இருந்து ஆக்குபை பண்றாங்க. ஒரே நிமிஷம் பண்ணணும், அந்த கிளாஸ் மட்டும் பார்த்துக்கிறேன். அதாவது ஜூன்ல, பத்மா இது எங்கேயாவது நோட் பண்ணிக்கோங்க பத்மா. ஒன்னும் இது பண்றேன். Occupying the accommodation is important for calculation. ஆக்குபைன்னா கம்பெனி கொடுத்து அதுக்கப்புறம் நான் எனக்கு ஆக்குபை பண்ணிக்கிறேன்ல, அதுதான் கிரைட்டீரியா பத்மா. ஓகேவா? அலோகேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆக்குபையிங் தான் இம்பார்ட்டன்ட். இப்ப இங்க பாத்தீங்கன்னா 1/5ல பண்றான், பட் ஜூன்ல இருந்து ஆக்குபை பண்றான். அப்பனா இருங்களேன், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். சோ கிட்டத்தட்ட வந்து 9 மாசம் பத்மா. அந்த கால்குலேஷன் தான் நம்ம பண்ணணும். இப்ப salary, அதாவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான், ஃபெப், மார்ச். 10 மாசம், 10 மாசம். 10 மந்த்ஸ் தான் எடுத்துக்கணும் பத்மா. சரியா? சோ நம்பர் ஆஃப் இது வந்து 10 மந்த்ஸ் தான் எடுத்துக்கணும். 10 மந்த்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. சோ இதுக்கு ஃபார் த பர்பஸ் ஆஃப் கால்குலேஷன் ஆஃப் ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் என்ன? பேசிக் salary. பேசிக் salary சம்பளம் எவ்வளவு கொடுத்திருக்கான்? பர் மந்த் கொடுத்திருக்கானா என்ன கொடுத்திருக்கான்? 15,000. அப்போ இயர்லி எவ்வளவு வரும் பேசிக் salary? எவ்வளோ? சோ 1,80,000. ஓகேவா? அப்புறம் அடுத்தது, எப்பவுமே நம்ம டிஎன்எஸ் அலவன்ஸ் எடுத்துப்போம் ரெண்ட் ஃப்ரீக்கு. ஆனா எப்ப நாட் ஃபார்மிங் பார்ட்னு கொடுத்தோம் போது எடுக்க மாட்டோம். ஓகேவா? அடுத்தது வந்து போனஸ் 20,000 பர் மந்த். 20,000 பர் மந்த். ஓகே. அப்புறம் கமிஷன் 15,000 பர் ஆனம். 15,000 பர் ஆனம். ஓகே. அப்புறம் டிஎன்எஸ் அலவன்சஸ் நாட் ஃபார்மிங் பார்ட்ன்றதுனால எடுத்துக்கலாம். சரியா? ஹாஸ்டல் அலவன்ஸ் 1,000 பர் மந்த். சோ 1,000 இன்டூ சில்ட்ரன் இல்லன்ட்டாங்க, ஆனால் 1,000 இன்டூ 12, 12,000 fully taxable. சரியா? fully taxable as no children. இது வரைக்கும் புரியுதா? அந்த டவுட் இருக்கா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து டிஃபன் அலவன்ஸ் 500 பர் மந்த். 500 இன்டூ 12 எவ்வளோ? 6,000 டிஃபன் அலவன்ஸ். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொன்றா பத்மா. 200 இன்டூ 12, 2,400. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் பத்மா. ஓகே, 2,35,000 வரும். இது ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன். ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் வந்து எந்த ஏரியால இது? which place in India? Kolkata. Kolkata is a metro which is above 40 lakhs. கரெக்டா? சோ அதனால என்ன பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம் நம்ம? சூப்பர். இதுல 10% கால்குலேட் பண்ணும். சோ 2,35,400
into 10% எவ்வளவு மாசத்துக்கு? 10 மாசத்துக்கு. 10 divided by 12. So 19,616.67 is your rent free accommodation. அவ்வளவுதான். புரியுதா? 7 marks பத்மா இது. ரெகுலரா வருது. ஆமா. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெகுலரா வருது. இப்போ வந்து நம்ம இது 19,617 கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போ நம்ம நார்மலா டாக்ஸபிள் salary கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி salary, போனஸ், இது அலவன்சஸ் எல்லாமே எடுத்துக்கணும் பத்மா. ஓகேவா? See, if it is within the office premises, there is no tax for the perquisite. அதனால fresh refreshment in office worthன்னு கொடுத்திருக்காங்க. மொபைல் போன் ஃபெசிலிட்டி வராது. கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டி given by the office அது வராது. சோ அதனால நில் 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 நில். டவுன் நம்ம ஒர்க்கிங் பண்ணோம். அதான் ஒர்க்கிங் பண்ணோம். சோ கிராஸ் salary என்ன எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அவ்வளவுதான். ஓகேவா? குட். நெக்ஸ்ட் பாருங்க பத்மா. illustration 18. Miss Kushi has the following salary details. Basic DA, academic development allowance, entertainment allowance. அவங்களுக்கு ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் புரூலியால கொடுத்திருக்காங்க. புரூலியான்றது வந்து எங்க இருக்குன்னா இட்ஸ் a district in West Bengal. 20. ஆமா. இது ஒரு சின்ன ஆமா. இப்ப இதோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சம்பளம் எல்லாமே கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி என்னெல்லாம் கொடுத்துருவாங்க. 2 lakh சாரி 29,30,115 புரூலியா. ஓகேவா? சோ அது வந்து நான் இது கொடுத்துன்னு நினைக்கிறேன். ஹோம்ஒர்க் அவங்களுக்கு. ஃபைன். சோ புரூலியா வந்து she surrendered. இது எனக்குன்னா provided rent free in Purulia. 725 வந்து கொல்கட்டாக்கு போஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு நியூ ஹவுஸ் வந்து அலோகேட் பண்றாங்க on the same day. But she surrendered her Purulia house only on 31/12/2025. புருலியா ஹவுஸ்லயே அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஆனா 17லயே பாருங்க பத்மா, அவங்களுக்கு கொல்கட்டால வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் புரூலியாவும் கொல்கட்டாவும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஏன்னா ரெண்டுமே வந்து வெஸ்ட் பெங்கால். ஓகேவா? விச் ஸ்டேட் போட்டோம்? புரூலியா வெஸ்ட் பெங்கால். கல்கட்டாவும் வெஸ்ட் பெங்கால் தானே. இங்க தங்கி அவங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த புரூலியாவை வந்து விடாமே வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? So Kolkata வந்து she was posted to Kolkata. So she surrendered her Purulia house only on 31/12/2025. Rent paid by employer for Purulia house 500 per month, while Kolkata house is owned by the employer. Kolkata house வந்து employer own பண்ணிருக்காங்க. So gross taxable assuming that she has opted for the old regime. இப்ப பாருங்க பத்மா, இதுல பேசிக் அலவன்சஸ் எவ்வளவு சொல்றாங்க? பேசிக் வந்து 6,000 into 12 72,000. அலவன்சஸ் 3,000 into 12 36,000. அகாடமிக் வந்து 1,000 into 12 12,000. எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதுக்கு ரிலேட்டடா ஒரு 700 ரூபாய் இன்கர் பண்ணிருக்கான் ஒரு மாசத்துக்கு. அப்ப 700 into 12 8,400. அப்புறம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 3,600 will be taxable. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 500 into 12 வந்து 6,000. அப்படியே நான் பர் மந்த் பர் ஆனம்கா கன்வெர்ட் பண்றேன். பர்குசைட்ஸ் பாருங்க ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனோடது. ஓகே 1/4/2025 இங்க கொஞ்சம் இந்த டேட் பாத்துக்கோங்க பத்மா. இப்ப 1/4/2020 புரூலியால தான் இருக்காங்க. ஓகே புரூலியால இருக்காங்க. ஆஹ் புரூலியாவோடது வந்து
ஆமா. ரெண்ட் பெய்டு பை எம்ப்ளாயர் ஃபார் புருலியா ஹவுஸ். அப்பனா என்ன அர்த்தம்? அகாமடேஷன் எம்ப்ளாயரோட ஓன் பில்டிங் இல்ல, புருலியால இருக்கிறதுக்கு. அது வந்து அவரே ஹையர் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் அதுக்கு ரெண்ட் பே பண்றாரு. ஓகேவா பத்மா? இந்த பாயிண்ட். சோ அப்ப வந்து 14 லேருந்து 36 வரைக்கும் 10% ஆஃப் 1,17,600 into 3/12 ஆர் ரெண்ட் பெய்டு 3 மாசத்துக்கு whichever is lower எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப whichever is lowerனா இது 1,500, இது 1,17,600 10%னாலே சம்வேர் 11,000 வருது. அதுல 3 மாசம் போட்டா 1,500க்கு மேல தான் வருது. நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்தது 9வது மாசம் வந்து இவங்க குடுத்துட்டாங்க. யாருக்கு? புரூலியாக்கு குடுத்துட்டாங்க. நீங்க வந்து ஆக்குபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இங்க குடுத்துருக்கான் பாருங்களேன். 17ல வந்து அவங்களுக்கு போஸ்டிங் பண்ணிட்டு ஆம், she surrendered her Purulia house only on 31/12, பட் 17லயே கொல்கட்டாக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இப்ப அடுத்த பிட் 17ல இருந்து 39 வரைக்கும் ஒரு பிட். ஏன் 39? அந்த 2 இருந்திருக்காங்க. கரெக்ட். So அப்ப பாத்தீங்கன்னா she has both the houses, but the house having lower value shall be taxable. So 1,500. இப்ப இங்க எப்படின்னா 10% of the salary or 1,500 whichever is less 1,500. அப்புறம் அடுத்த 3 மாசம் 10, 11, 12. அப்ப என்ன ஆயிடுச்சு? 2 ஹவுஸ்மே இருக்கு. 1,500 இங்க வந்து 2,940 as above. ஏன் 2,940 above-னா கல்கட்டாக்கு அவங்க போஸ்டிங் வந்துட்டாங்க. சோ கல்கட்டால இது பண்றாங்க அப்படின்ற போது அந்த 2,940 வந்து ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. சோ 2,940ன்றது வந்து 1,17,700. 1,17,600 into 3/12 into 10%. 1,17,600 into 3/12. So 2,940. ஓகேவா? So 2,940 as above. இதுக்கு ஏதோ ஒரு கிளாஸ் சொல்லுவாங்க. 90 days clause இருக்கு. அதாவது பத்மா, இப்போ குடுத்து 90 நாள் ஆயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேல்யூவேஷன் ஆஃப் போத் த ஹவுசஸ் எடுத்துக்கணும். ஒரு கிளாஸ் இருக்கு. இங்க கொடுத்துருக்காங்க பத்மா. ஆஃப்டர் 90 days the valuation of both the houses shall be considered. அப்படின்னா என்ன அர்த்தம்னா the 1,400 plus 2,940 எவ்வளவு வரும்? ரெண்டுமே சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 4,440 வருது பத்மா. அதுதான் எடுத்துக்கணும். ஓகேவா? அப்புறம் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல கொல்கத்தா ஹவுஸ்ல தான் இருக்காங்க. அப்ப பிரச்சனையே இல்ல. கொல்கத்தா ஹவுஸ்ன்றது வந்து மெட்ரோ. சோ அப்படியே 2,940 ஆஸ் அபோவ் அப்படியே எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணோம். அப்ப பாருங்களேன், ஒரு வருஷத்துல எவ்வளவு பர்மெண்டேஷன் காம்பினேஷனா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் டிராவல் ஆகுது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் 3 மாசம், அடுத்த 3 மாசம், அடுத்த 3 மாசம், அதாவது குவார்டரா பிரிச்சு 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 கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து whenever the transfer happens between two places in the same financial year, இந்த மாதிரி ஒர்க்கிங் உங்களுக்கு வரும். ஓகேவா? டிராவல் பண்ண கரெக்ட், எக்ஸாக்ட்லி பத்மா. சோ எப்பவுமே for the purpose of rent free ல basic plus DA plus commission plus bonus plus allowances excluding perquisites இருக்கும். பட் சப்போஸ் DA not forming partனா இதுல எடுத்துக்க கூடாது. அவ்வளவுதான். அப்புறம் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 19 பாருங்க பத்மா. பத்மா, உங்களுக்கு எவ்வளவு நாள் உட்கார முடியும்? டைம் ஆயிடுச்சு.
ஆ, ஆ. இல்ல நீங்க சொல்லுங்க. உங்க டைமுக்கு நான் வரேன். சொல்லுங்க. ஆமா. 2:30, 3:30 உட்காந்துக்கலாமா? ஆம். ம். பட் வொர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கும். சரி, சரி, சரி. சரி அப்போ ஓ! அப்படியா? ஆ. சரி. நீங்க வந்து அதாவது இப்போ எப்படின்னா, உங்களுக்கு என்ன டைமிங்கோ அதான் ஸ்ரீகிட்டயும் நேத்துக்கு சொன்னேன். எனக்கு பிங் பண்ணுங்க. அந்த டைம்ல நான் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2:30 டூ 3:30 நம்ம உட்காந்துக்கலாம் பத்மா. பத்மா நம்ம 2:30, 3:30 உட்காந்துண்டு சேலரி முடிச்சிடலாம் இன்னைக்கு. ஓகேவா? குட்டி குட்டியா இருக்கும் பத்மா. எப்படின்னா, ஒரு ரென்ட் ஃப்ரீ அக்காமடேஷன் அதுல ஒரு 2 சம்மு. அப்புறம் கார் இது 2 சம் அந்த மாரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஓகேவா? இன்னைக்கு சேலரி முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்றேன். ரொம்ப ஃபாஸ்ட்டும் பண்ண முடியாது அதுக்காக. கட 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 கடன்னா அது செட் ஆவாது. ஏன்னா சேலரிலாம் ரொம்ப டீட்டெயில்டு. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 2 மணி நேரம் தான் ஆகும் மொத்தமாவே. ஓகேவா உங்களுக்கு? ஸோ அது அது வந்து நம்ப அ அடுத்த செஷன்ல கூட பாத்துக்கலாம். சேலரி உங்களுக்கு முடிச்சுடுறேன் இன்னைக்கு உட்காந்துட்டு. அப்புறம் ஸ்ரீ கிட்ட கூட கேட்டிருக்கேன். ஈவினிங் டைம் அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்க போல இருக்கு. எதுவும் ரிப்ளை பண்ணல. சரி நான் 2:30 கனெக்ட் பண்றேன் பத்மா. ஓகே? ஓகேம்மா. ம். பை பை. தேங்க் யூ. பை பை பை.